கீர்த்தி, நம்ம வீக்கெண்டோட புத்தம் புது காலையை வியூவர்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா ரம்யா. பார்த்துட்டு இருக்க நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சுறுசுறுப்பா தொடங்கியிருக்க இந்த வீக்கெண்ட்ல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் வெற்றிகரமா அமையணும்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நாளுடைய நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், சந்திராஷ்டமம், இது எல்லாத்தையும் சொல்ல போற செக்மெண்ட் தான் இது சூரியோதயம். இன்று 18/10/2014 சனிக்கிழமை, ஜெயவருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, திதி தசமி. ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். வார வாரம் இந்த செக்மெண்ட்ல கீதையில இருக்க பல கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம பரசுராம் ஐயா. அந்த வகையில இன்னைக்கு கீதையை பத்தி நம்ம கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்துக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதை எனும் இந்த தொடரில் 2வது அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். மனக்கலக்கமடைந்த அர்ஜுனன், அவனுக்கு தெளிவு சொல்லக்கூடிய கண்ணன், இவர்களுடைய வாக்கு பகவத்கீதை. ஏதோ இந்த பகவத்கீதைங்கிறது உட்காந்து பாராயணம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், மாம்ச மர பீரோவில் உள்ள நூல்களை இந்த மாம்ச பீரோவில் ஏற்றி வைத்து பலனில்லை. தெரியுறதா? எக்கச்சக்கமாக ரூபா நோட்டு இல்லை, நம்பூர் இல்லை ஒரிஜினல் நோட்டு என்ன நாசிக்கில் அடிக்கிறாங்க. அது நாசிக்கில் அடித்த நோட்டு பாம்பேயில் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஏரியாவுக்கு வரணும், நம்ம பேங்க்குக்கு வரணும், நம்ம ஏடிஎம் மிஷினுக்கு வரணும். இவ்வளவு வந்தாலுமே நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், நமக்கு நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா? என்னையா அது பக்கத்து வீட்டு கதவை தட்டி 200 ரூபா கடன் கொடுன்னு ஈஸியாக கேட்டு வாங்கிட்டு போவோம். இதுக்கே இவ்வளவு வழிமுறைகள் இருக்கின்றனவே. இந்த செல்வத்திற்கே வந்தால் அரை மணி நேரம் நிற்க மாட்டேங்குது, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி. அப்போ வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை செல்வம் என்பதற்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும்? அதுதான் பகவத்கீதை. ஆங்கிலேயர்கள் இதை சாங் செலஸ்டியல்ங்கிற பேரில் பகவத்கீதையை அப்படியே பாடல்களாக எழுதி அவர்கள் அப்பொழுது அங்கே பாட்டெல்லாம் உண்டு, பாட்டே உண்டு பகவத்கீதையை இங்கிலீஷில் எழுதி அவங்க. அப்படிப்பட்ட கீதைகள் இந்த 2வது அத்தியாயத்தில் கண்ணன் அங்கே அர்ஜுனனுக்கு, அப்பாய் எழுந்திரு, உன்னுடைய கடமையை செய், ஸ்வதர்மம் ஸ்வதர்மங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருக்கோம். உன் கடமையை அவரவர்கள் கடமையை செய்யக்கூடிய காலம் வரையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கண்ணன் அந்த இடத்தில் சொன்னார் அல்லவா, அப்பாய் எழுந்திரு, யுத்தம் செய், கிருத நிச்சயகா சொன்னோமே, உத்திஷ்ட எழுந்திரு, நிச்சயப்படுத்தி கொண்ட புத்தியுடன் என்று. இந்த புத்தியோடு தான் நாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்கணும். சிலதெல்லாம் செஞ்சு தான் ஐயா ஆகணும். காலங்களில் எழுந்திருக்கிறோம்னாக்கா எழுந்துட்டோம், வாசலில் தண்ணி தெளிக்கணும், பெருக்கணும், கோலம் போடணும், விளக்கேற்றி வைக்கணும். ஆனால் இந்த பழக்கம்லாம் இல்லைன்றீங்களா? விடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு வேறு பழக்கம் இருக்கும் இல்லையா? எழுந்த உடனே இதெல்லாம் இருக்க, முகம் கழுவுறது இருக்க, அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. என்ன பண்ணுவீங்க? என் பல்செட்டை கட்டி கொடுத்துருவேன், அடுத்தவங்க தான் தேய்ச்சி. எங்கேயும் அக்கறமோ எல்லாத்தையும் அடுத்தவன் செஞ்சிடுறதுன்னா என்ன பண்ணுறோம் நாம்? தெரியறதா? கூர்மையாக பாருங்கள்.
முதல் ஃபோல்டிங், ரெண்டாவது ஃபோல்டிங், மூணாவது ஃபோல்டிங், நாலாவது மடக்கு, இது 5, இது 6. இதுக்குள்ளேயே இந்த ஒரு விரல்லையே 3 இருக்குது. இப்படி அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 5 15, அப்படி இன்னொரு 15 கூடும். உள்ளுக்குள்ளே அந்த எண்ணெய் பசை, ஆயிலிங் லூப்ரிகேஷன்றீங்களே உங்கள் பாஷையில், கொஞ்சம் எண்ணெய் பசை கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி அப்படியே நிற்கும் விரல். ஐயோ பிடிச்சிக்குச்சு என்ன குறிப்பிட்ட அளவு நாம் இயங்கவில்லை என்றால், உழைக்கவில்லை என்றால் முடியாத ஐயா. சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. பல குடும்பங்களில், படிப்பாளிகள் குடும்பங்களில் மாதம் எழுதுகிற பில்லில் முதல்ல எழுதும்பொழுது எங்கள் தலைமுறையெல்லாம் மஞ்சள், வெல்லம், முந்திரி பருப்பு, அரிசி அப்படி எழுதணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. டாக்டர் பில் இந்த மாதம் கூட வரும், எதுக்கும் 15,000 எழுதிவிடு. உழைப்பு போய்விட்டது. உழைக்கவில்லை என்றால் அங்கங்கே இது பிடிச்சிட்டு நிற்கிது இல்லையா? அதனால தான் கண்ணன் இந்த இடத்தில் எழுந்திரு, எழுந்திரு, உன் கடமையை செய், யுத்தத்தை செய்னா. இல்லாட்டி இந்த அர்ஜுனனு போய் சண்டை போட்டு அவன் ஜெயிச்சு கண்ணனுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுந்துடுற அப்பா, இது ஆகும் காலம் வந்திருக்கிறது. காலத்தை உபயோகப்படுத்திக்கொள். காலத்தை உபயோகப்படுத்தி கொள்ளாதவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் வீண்தான். எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. சரி கண்ணா, இப்போ நான் காலத்தை உபயோகப்படுத்திக்கிறேன். இருந்தாலும் இரு 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 வரேன், அவசரப்படாத. அந்த உபயோகப்படுத்திக்கும் பொழுதே இதைத்தான் சொன்னோம், தெரியுறதா? லாப நஷ்டம், சுக துக்கம், இன்ப துன்பம், இதை எதிர்பார்த்து கொண்டு நீ ஒரு காரியத்தில் இறங்காத. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஐயா நீங்கள் சொல்கிறது. நீங்கள் புது சட்டையும் போட்டிருக்கீங்க, கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்குது சொல்கிறதுக்கு. அது இதெல்லாம் கதைக்கு உதவாது, கதைக்கு உதவலாம் என்று நினைத்தால் இது நம்முடைய தவறு. விரும்புகிறோமோ இல்லையோ சிலவற்றை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு கால் நடக்காது. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உன்னை எப்படி முடியும்? கீதை, நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வேற கதை. அதை கொண்டுங்க சொல்லிக்காதீங்க. என்ன லாப நஷ்டம், இன்ப துன்பம், சுக துக்கம், இவைகளை சரிசமமாக எதிர்பார்க்காமன்னு சொல்லலை கண்ணன். சரிசமமாக பார்த்து கொண்டு, இதே கண்ணன் பின்னாடி சொல்ல போகிறான். இதை எதிர்பார்க்காதரா, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா, இதே கண்ணன் சொல்ல போகிறான். ஆனால் பின்னாடி அப்படி சொல்லக்கூடிய கண்ணன் இங்கே இன்ப துன்பம் இவைகளை சரிசமமாக பார், லாப நஷ்டத்தை சரிசமமாக பார்னு சொல்ல காரணம் என்ன? இவனை மெல்ல, அதாவது பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுதே நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. சரி, அந்த குழந்தை ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுது. இப்போவே ஐஏஎஸ்க்கு உண்டான பாடங்கள் அந்த குழந்தைக்கு நடத்தலாமா? நடக்குமா? பக்குவப்படுத்த வேண்டாமா? முதல்ல அதுக்கு அந்த மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? தானே படித்து புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை பக்குவப்படுத்த வேண்டாமா? சின்ன குழந்தை ஐயா, சாப்பாடு ஊட்டுறோம், எடுத்த உடனே அதுக்கு சோளா பூரி, அது பார்த்தா 2.5 அடி சுத்தளவு இருக்குது, அப்படியே எடுத்து உள்ளே தள்ளுறீங்க. பருப்பு, இதெல்லாம் போன தலைமுறை வரைக்கும் இருந்து நாங்கள்லாம் அனுபவித்தோம். இன்றைக்கி தலைமுறை அனுபவிக்கலை. அந்த கிண்ணத்தில் அது அப்படியே அழகாக தாமரை பூ பிரித்து வச்ச மாதிரி இருக்கும். அது உள்ள சாதம், அதில் பருப்பை போட்டு நெய்யை ஊற்றி, அது ஏற்கனவே கரண்டியை போட்டு மிக்சியில் அடிக்காத குறை, அப்போல்லாம் மிக்சி கிடையாது, மிக்சியில் அடிக்காத குறைய குழைச்சாச்சு. இருந்தாலும் இந்த தாயார் அந்த குழந்தை பெருக்கு இந்த கையில் பார்த்துக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி எடுத்து ஊட்ட வேண்டியதானே. இவ்வளவு பண்ண மாட்டாங்க சார், மாட்டாங்க. அந்த சாதம் இவ்வளவுக்கு அப்புறம் எடுத்து இன்னும் கொஞ்சம் அதை அழகாக மைய நசுக்கி தான் குழந்தைக்கு ஊட்டுவா. இந்த பாசம் மட்டுமல்ல, அந்த குழந்தை வயத்தில் அப்படியே எடுத்து போட்டால் அது ஜீரணம் ஆகாது. எவ்வளவு இருந்தது பாசமும் பண்பாடும். பகுத்தறிவுன்னு எல்லாத்தையும் பகுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளியாச்சு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி அது இறைப்பையை வலுவாக்குகின்றோமல்ல, அதுக்கப்புறம் எதை தின்னாலும் ஜீரணிச்சுக்குது வளர்ந்த உடனே. அதுபோல் அந்த இடத்தில் பின்னால் உனக்கு கடமையை செய்யத்தான் அதிகாரம் இருக்கின்றதே தவிர பலனை எதிர்பார்க்காதடா.
அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணன் இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அர்ஜுனா, இந்த வரக்கூடிய லாப நஷ்டம், இன்ப துன்பம், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து நீ உன்னுடைய போர் அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்துடன் நீ போர் செய். அப்படி போர் செய்தால் உனக்கு எந்த விதமான பாபமும் விளையாது. பல இடங்களில் இதுவும் ஒன்றும், இது என்னங்க ஒன்றும் புரியலையே, இந்த ரெண்டையும் ஒருத்த சரிசமமாக பார்த்து கொண்டு அவன் போர்க்களத்தில் ஈடுபடுகின்றான் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்பா அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் கொல்லப்பட்டால், அதாவது நீ இறந்து போனால் சொர்க்கத்தை அடைவாய். ஏன்னா க்ஷத்திரியர்களுக்கு நம்ம தமிழ் நூல்கள் பழநூல்கள் படித்தவர்களுக்கு தெரியும், போர்க்களத்தில் இப்படி பகைவர்கள் இங்கே குத்தி கொல்லப்பட்டவர்கள் வீர சொர்க்கம் அடைவார்கள் என்று சொல்லுவார்கள். அதனால தானே நம்ம ஊரில் இதெல்லாம் போன முந்தி நூல்களில் எழுதி வச்சுருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னா அப்படியே கொண்டு புதைக்க மாட்டாங்க, நெல்லை வச்சு அது நெஞ்சில் கீறி அப்புறமா தான் புதைப்பாங்களாம். அது அது இப்படி நடந்திருக்கு, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? போரில் அர்ஜுனா நீ கொல்லப்பட்டால் வீர சொர்க்கத்தை அடைவாய். நீ வெற்றி பெற்று விட்டாலோ இந்த பூமியை முழுவதும் அரசனாக இருந்து அனுபவிப்பாய். ஆகவே எழுந்திரு கிருத்த நிச்சய உத்திஷ்ட. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ வராட்டி கூட சரி, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு சிண்டை பிச்சுக்குவீங்க. தெரியுறதா? அது எப்படி லாப நஷ்டம், இன்ப துன்பம், சுக துக்கம் இவைகளை சரிசமமாக பார்க்கக்கூடிய எண்ணத்தோட போர்க்களத்தில் ஈடுபடுகின்றோம். எப்படி பாதிக்காமல் இருக்கும்? ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? அங்கே தான் இப்போ இல்லை, உதாரணத்துக்கு தான் இப்போ சொல்கிறது என்ன, ஆமாம், ஒருத்தர் அடுத்தவனை அவ்வளோதான் குத்தியாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. 3 பேரை குத்தி கதையை முடிச்சிருக்கார் இவர். இவ்வளவுக்கும் இவர் செஞ்சது யாருக்கும் தெரியாது. கூர்மையாக கேளுங்க, என்ன இவர் 3 பேரை கொன்றிருக்கிறார், கொலை பண்ணிட்டார். யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, இவர் மட்டும்தான் தெரியும். இது பிற்பாடு அப்படி இப்படின்னு தெரிஞ்சு போய் விசாரணை போச்சு. நீதிபதி அவர் என்ன ரகசியமாக அப்படின்னு தண்டனை கொடுப்பார். அழகாக எல்லாருக்கும் தெரியும்படியாக வந்து உக்காண்டார், கேட்டார், எழுதினார், படிக்கவும் படித்தார், பத்திரிகை தொலைக்காட்சியிலையும் வந்து போச்சு. இப்போ இந்த 2 பேரும் செஞ்சது ஒரே வேலை தான். இவன் செய்ததும் கொலை, அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் நீதிபதி, அதுவும் கொலை. இந்த 2ல் என்னையா நீதிபதியை பார்த்தாக்கா கையெடுத்து கும்பிட்றோம், மயிலாட் மயிலாட் அப்படின்னு கத்துறோம். அவருக்கு கார் வந்தால் டிராஃபிக்கே நிறுத்திட்டு வெளியில் வழி விடுறோம். அதே இவனை பார்த்தா துண்டை போட்டு மூஞ்சியை மூடி ஃபோட்டோ பிடிக்க முடியாதபடி பண்ணி அவன் வீட்டுக்காரி கூட அவங்க கூட பேச மாட்டேங்கிறா. இனிமேது கதை இல்லை. இந்த இருவர் செய்ததும் ஒரே வேலை. ஒருவரை பாராட்டுகின்றோம், ஒருவரை இகழ்கின்றோம். காரணம் என்ன? இவர் செய்யும் பொழுது இவர் செய்த கொலை இருக்கின்றதல்லவா, எனக்கு என்ன லாபம் நஷ்டம்? இந்த பயலை கொன்னுன்னு தட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த 28 ஏக்கரா 30 ஏக்கரா அது என் பேருக்கு வந்துடும். இவன் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு வராது. எதிர்பார்ப்புகள் வந்துடுச்சா? முறைய எதிர்பார்ப்புகள் நியாயம், ஆனால் அணுகுமுறை முறையாக இல்லை. அடிச்சு தள்ளிட்டாங்க. இப்படிப்பட்டவர்களும் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டாமா என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை நீதிபதி அந்த அணுகுமுறையை நேர்மையான முறையில் தீர்த்து வைக்கின்றார். இவனை மரண தண்டனை கொடுத்து அனுப்பிவிடுகின்றார். இவனுக்கு லாப நஷ்டம், இன்ப துன்பம், சுக துக்கம் எல்லாம் இவனுக்கு உண்டு. ஆனால் அடுத்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதன் மூலமாக அந்த நீதிபதிக்கு லாப நஷ்டம் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது, சுக துக்கம் கிடையாது. அவர் என்ன கடமையை மட்டுமே செய்து கொண்டு வருகின்றார். இதைத்தாயா அங்கே கிருஷ்ணன் சொன்னார் ரொம்ப அழகாக, அர்ஜுனா, ஆகவே எது வந்தாலும் சரி சரிசமமான மனோபாவத்துடன் அவைகளை மறுபடியும் சொல்கின்றேன் அடியேன். கிருத்த நிச்சயகா உத்திஷ்டனா ஏதோ விளையாட்டுக்கு இல்லை, அப்படிப்பட்ட தீர்மானமான எண்ணத்துடன், புத்தியுடன், உறுதியான சிந்தனையுடன் நீ எழுந்திரு உன் கடமையை செய்ய. சுவாமி விவேகானந்தர் இதைத்தானே ஐயா சொன்னார், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். விவேகானந்தர் வாக்கு. கண்ணன் அங்கே சொல்ல, அடுத்தது இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நீ செய்தால் எந்த விதமான பாவங்களும் உன்னை வந்து நெருங்காது. என்னங்க சந்தேகம் வருது?
பல பேரை இவன் கொன்னுட்டான்னாக்கா பாபம் வராதான்னா இதற்காகத்தான் அடியேன் அந்த உதாரண கதையை சொன்னேன். இவன் செய்ததும் கொலை, 3 கொலைகள். இவனுக்கு மரண தண்டனை கொடுத்த நீதிபதி செய்ததும் கொலை. இவனுக்கு பாவம் நெருங்கும். ஆனால் அந்த நீதிபதியை எந்த பாவமும் நெருங்காது அல்லவா? அதுபோல சமமான மனோபாவத்தோடு, ஹே அர்ஜுனா எழுந்திரு, இப்படிப்பட்ட உறுதி செய்யப்பட்ட எண்ணத்துடன், நிச்சயிக்கப்பட்ட புத்தியுடன் நீ எழுந்திரு, உன் கடமையை செய் என்கின்றார் கண்ணன். அர்ஜுனன் இன்னும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரணும். இப்படி எழுந்து எல்லாம் செய்யலாம் இருந்தாலும் கண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த திடமான சிந்தனை உள்ளவன் சிதப்பிரஜனாரு அப்படின்னார். ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சார் இது ஸ்திதப்பிரஜன்னா யார்? இந்த சந்தேகமெல்லாம் வருகின்றதல்லவா? இதற்கு உண்டான பதிலை அடுத்த நிகழ்ச்சியில் கண்ணன் தரிசனம் செய்விப்பார். அந்த வசுதேவசுதன், கம்ச சாணூரன் முதலானவர்களை சம்காரம் செய்த அந்த பரவாசுதேவன் கண்ணன் ஜகத்குரு நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் 4 செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். வாரம் நம்ம புது காலையில் விண்ணை தோட்ட மகான் செக்மெண்ட் மூலிமா பல மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். கடந்த 2 வாரமா நாம ரமண மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். இது விண்ணை தோட்ட மகான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைய தினம் விண்ணை தொட்ட மகான்களுடைய வரிசையில் மகரிஷி ரமணருடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ பேர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. ஆனால் அற்புதம் நிகழ்த்துவதற்கென்றே அருணாச்சலத்திற்கு, திருவண்ணாமலை என்ற அருணாச்சலத்திற்கு வந்தவர் நம்முடைய மகான் ரமணர். அப்படிப்பட்ட அந்த மகான் அங்கே வந்து தான் சந்நியாசியம் வாங்கி கொண்டதோடு மட்டும் இல்லை, அவர் காணாமல் போன உடனே அம்மா என்ன பண்ணுறா, அழறாங்க. குழந்தைய காணுமே, 17 வயசு பையன், வீட்டை விட்டு போயிட்டா, எங்கே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவானோ, எங்கே தூங்குறானோ, என்ன பண்ணுறானோ, ஒரு வீடு இல்லையே, எங்கெல்லாம் போயிட்டானோ, ஏன் இப்படி போனான்னு தெரியாமல் அழுதுன்னு இருக்கா. அந்த சமயத்தில் ஆனால் இங்கே மகானாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலையில் அப்படியே எம்பெருமானை கட்டி கொண்டு அங்கே சந்நியாச மார்க்கத்தில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்கு மெல்ல தெரிய வருது. தெரிய உடனே வந்து அழறங்க, நீ திரும்பி வந்துடுறா, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, எங்கூட வந்து இரு, மதுரைக்கு வந்துடு என்று அழுகிறார். ஆனால் ரமணர் போல அவர் என்ன எழுதி காமிக்கிறார் அம்மாவுக்கு. அப்போ மௌன விரதம் இருந்தாராம், தள்ளி 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 போயிடுவார், அம்மாவுடைய அழுகை பார்க்க முடியாமல் போய் நிஷ்டையில் இருந்துடுவார். அப்போ அம்மாவும் விடாமல் போய் அவர் எதிர்க்க கதறி கதறி அழுத போது அவரவருடைய பிராப்தம் அவரவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர்.
அந்த அவரவர்களுடைய பிராப்தம் அவரவர்களுக்குன்னு உடனே அம்மா என்ன பண்ணிட்டா, திருப்பி ஊருக்கு போகிறா. ஊருக்கு போன உடனே அந்த இடத்துல மூத்த மகன் இறந்து போய் விடுகிறான். இரண்டாவது மகன் இவன்தான் தனக்கு கொல்லி போட வேண்டும், ஆகையினால் இவன் பக்கத்தில் தான் தான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து இருந்து அவரும் சந்நியாசத்தை வாங்கி கொண்டு மகனோடு அங்கேயே இருந்து பக்தர்களுக்கெல்லாம் சமைத்து போட்டு கொண்டு இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த இடத்துல. மகன் வந்து சாமான்யமாக இருப்பவன் அல்ல. மகனுடைய அந்த அத்தனை திறமையும் அத்தனை இதுவும் ஒரு தெய்வீகத்தன்மையும் அந்த தாயாருக்கும் வந்துடுறது. ஆகினால் அந்த தாயாருக்கும் சந்நியாசத்தை கொடுத்த பெருமை நம்மளுடைய ரமணருக்கு இருக்கிறது. அந்த இடத்துல அதிக அற்புதமான அதிசயங்கள் எல்லாம் நிறைய அவர் நிகழ்த்துறார். ஒரு சுதந்திர தினத்தன்று ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடு அங்கே நடக்கிறது. அந்த சாப்பாடு நடக்கும்போது என்ன ஆகுது, ஒரு குரங்கு அப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியை இடுப்பில் கட்டிண்டு அந்த இடத்துல வந்து உள்ளே நுழையிறதுக்கு வந்து பார்க்கறதான். ஆனாக்கா வந்திருக்கிற பக்தர்கள்லாம் அதை குச்சி எடுத்து விரட்டுறா. அப்போ சொல்கிறாராம், அதை விரட்டாதீங்கோ, அது உள்ளே வரட்டும், உள்ளே விடுங்கோங்கிற. அந்த குட்டி உள்ளே வருதான். உள்ளே வந்தவொடனே இது எதுக்கு வந்திருக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு கேட்குறார். பக்தர்கள்லாம் முழிக்கிறாளாம். தெரியாது, ஏன்னா இது தன்னோட குட்டி இப்போ தான் போட்டிருக்கு, அதை எங்கிட்ட காமிக்கிறதுக்கு வருது. உங்கள் குழந்தைகள்லாம் பிறந்தாக்கா எங்கிட்ட காமிக்கிறதுக்கு நீங்கள் வரலோ இல்லையோ, அது மாதிரி தன்னுடைய குழந்தையை காண்பிப்பதற்காக என்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தடவி கொடுத்ததோடு மட்டும் இல்லை, சகல ஜீவன்களிடம் இறைவனை காண்கிறாருங்கிற அந்த ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல அனைவருக்கும் காட்டியவர் நம்முடைய ரமணர். அது மட்டும் அல்லாமல் என்ன சொல்கிறாரோ, இத்தனை பேருக்கு நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டிருக்கல, இந்த குரங்குகளுக்கெல்லாம் என்ன சாப்பாடு போட போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை குரங்குகளுக்கும் சமைப்பதற்கு ஏற்பாடு பண்ணி அந்த குரங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாராம். அந்த இடத்துல சாப்பாடு போட்டதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் எல்லாம் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். நான் ஆரம்ப காலத்தில் இந்த மலையை சுற்றி எல்லாம் நான் வந்திருந்த போது இந்த குரங்கு தான் எனக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தது, இந்த குரங்கு தான் எனக்கு சிநேகிதமாக இருந்தது, இந்த குரங்குகள் தான் எனக்கு துணையாக இருந்ததுன்னு சொன்னாராம். ஆகையினால அந்த நேசிப்பதுங்கிற அந்த ஒரு குணத்தை ரமணர் தன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறார். அதே மாதிரி தான் ஒரு நாள் துண்டை உணர்த்துறாராம். துண்டை உணக்கும் போது அது இழுபட்டு விடுறது. அந்த குச்சியினுடைய கோடியில் ஒரு கூடு இருக்குது. அந்த குருவிகள் குஞ்சு பொறிச்சு இது பண்ணிருக்கு, முட்டையிட்டுருக்கு. அந்த முட்டையிட்ட குஞ்சிலேருந்து இவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து அது இழுத்த வேகத்தில் ஒரு முட்டை கீழே விழுந்துடுறது. விழுந்து லேசாக விரிசல் கொண்டு விடுறதான். அதை எடுத்து பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஒரே கண்ணில் தண்ணி வருது. என்னன்னொன்னே, ஐயோ தன்னுடைய தாய் குருவி வந்து தன்னை சபிக்குமே அப்படின்னுட்டும். ஏன்னா குருவிகள்கிட்டையும் சரி குரங்குகள்கிட்டையும் சரி மற்ற விலங்குகள் பறவைகள்கிட்டையும் அன்பு செலுத்துகிற ஒரு மனப்பக்குவம் இவர்கிட்ட இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாரா, அன்றைய தினம் வந்து ஒரு தன்னுடைய வேஷ்டி எல்லாவற்றையும் களைந்து எறிந்து விட்டு ஒரு கோமணத்தை மட்டும் அதிலிருந்து உருவி கிழித்து கொண்டவர், அன்றைக்கு தலையெல்லாம் ஈரமாக இருந்து கோவிலுக்குள்ளே போவதற்காக கோவிலுக்குள்ளே போய் தவத்தில் இருந்தவர், இன்றைய தினம் என்ன செய்கிறார், தான் அந்த மேலேருந்து எடுத்த அந்த துண்டை கிழித்து ஒரு சின்ன பொட்டலை மாதிரி கட்டி அந்த விரிசல் அதிகமாகாமல் கட்டி கொண்டு போய் அப்படியே கூட்டில் வைக்கிறாராம். 8 நாள் இவர் தூங்கவே இல்லை. தினமும் எடுத்தெடுத்து பார்க்குறது அந்த விரிசல் மறைஞ்சு போச்சான்னு. ஆனால் அற்புதம் நிகழ்ந்தது 8வது நாளில். 8வது நாளில் நிகழ்ந்தபோது அந்த குருவிக்கும் அந்த முட்டையானது நன்றாக ஒட்டி கொண்டு விட்டது. அந்த சந்தோஷத்தில் அவர் இருந்தபோது பார்த்தாக்கா அடுத்த நாளே அது குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு தத்தி தத்தி வந்து அந்த குஞ்சை பார்த்த உடனே இவர்கிட்டயே வந்து அப்படியே தத்தி தத்தி வந்து தான். அதுக்கும் அந்த ஒரு பூர்வ ஜென்ம ஞானம் இருந்து இவர்கிட்ட தான் வரணும்னு தோணியிருக்கு. அதே போல் இவருக்கும் வந்து அந்த ஒரு அஞ்ஞானமானது அந்த இடத்துல பறவைகள்கிட்ட கூட ஒரு பாசத்தை காட்ட வேண்டும். ஏன்னா சகல ஜீவராசிகளும் நம்மளோடதுங்கிற அந்த ஒரு உணர்வில் அவர் இருந்திருக்கிறாருங்கிறது இந்த சம்பவங்கள் நமக்கு காமிக்கிறது. அத்தனை பேருக்கும் அங்கே சாப்பாடு போட்ட போது இதே போல் ஒரு நாளைக்கு அத்தனை பேருக்கும் சமைச்சு சாப்பாடு போடுறான். சாப்பாடு போட்டபோது அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷ நாள். கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடுதான். கூட்டம் வந்த உடனே இவளால் சமாளிக்க முடியல. உடனே அந்த சாப்பாடு போட்டு அந்த இடத்த நிர்வாகம் பண்ணுறவர் என்ன சொன்னாராம், முதல்ல பக்தர்கள்லாம் வந்துவிடட்டும், அதுக்கு பிறகு பரதேசிகள்லாம் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரதேசிகளை தடுத்து நிறுத்தாராம். தடுத்து நிறுத்தின உடனே இந்த பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடப்பட்டது. அந்த நேரத்தில் மகான் வரலியே, ரமண மகரிஷி வரலியே என்று எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். அவருக்காக காத்துருந்தவொன்னே அவர் தேடி போய் பார்த்தாக்கா எங்கேயோ ஒரு மலை கிட்டக்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காராம். உட்காந்துருந்தோன்னு பகவான் இன்னைக்கு அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போது வரலையே, அவள்லாம் சாப்பிட்றதுக்கு காத்துருக்காளே, ஏன் வரல அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாராம்,
என்ன சொல்லியிருப்பார் நாம் நினச்சி கற்பனை கூட பார்க்க முடியாது. நீங்களாம் தான் சொன்னேலே பரதேசி அப்புறம் சாப்பிடட்டும்னு சொன்னேலே, நான் பரதேசி தானே, ஆகையினால நான் அப்புறம் வரலான்னு உட்காந்துருந்தேன் அப்படின்னாராம். ஆகையினால கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட ஆண்டவன் வந்து கருணை காட்டியிருக்கான். அப்போ நாம் மனுஷாலாக பிறந்த நாம் நம்மகிட்ட இருக்கிறத வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கணுங்கிறத அந்த ஒரு தத்துவத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்பினவர் நம்மளுடைய மகான் ரமணர். அண்ணாமலைன்னு சொன்னாலே அருணாச்சலேஸ்வரரை மட்டும் இல்லை, ரமண மகரிஷியுடையது ரமண ஆசிரமத்துக்கு வரக்கூடியவர்கள் தான் நிறையா பேர். ஏனென்றால் அவருடைய தாயாரானவர் அங்கே சமைத்து போட்டு அந்த ஆசிரமத்தில் நிறையா பேர் இருந்தபோது ஒரு சின்ன பையன் வந்தான் ஒரு நாளைக்கு. அவனுக்கு தெலுங்கு தான் தெரியும். உடனே இவரை பார்த்த உடனே மழை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு குழந்தையிலேருந்தே தெலுங்கு தெரியும். ஏன்னா இவருக்கு வந்த ஒரு உறவினர் இவருடைய வீட்டில் இருந்தபோது அவர் சொல்லி கொடுத்து இவர் அப்பாவை கூட நைனான்னு கூப்பிட்டாராம் இந்த இடத்துல. ஆகையினால அவருக்கு வந்து தெலுங்கு நன்னா தெரியும். அந்த பையன்ட்டையும் இவர் தெலுங்கில் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த இடத்துல. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் எப்படி படித்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, இவர் மதுரையில் சித்தப்பா வீட்டில் படிச்சுட்டு இருந்தபோது பெரிய புராணம் அப்படியே பெரிய புஸ்தகம் கிடச்சிது. அத்தனையும் படித்து தான் இவருக்கு மெல்ல 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 ஆத்ம ஞானம் தன்னால் அப்படியே வயிற்றுக்குள்ளே ஊறிடுத்து. அப்படியே அந்த நெஞ்சில் ஊறிய ஆத்ம ஞானம் தான் அத்தனையும் கொண்டு வந்த உடனே இந்த பையன்கிட்ட தெலுங்கில் பேசியிருக்கார். அப்போ இவருக்கு கொஞ்சம் கீழ்வாதம் வந்திருக்கு. அந்த கீழ்வாதத்தினால காலில் எப்போவுமே உடம்புல கொஞ்சம் எண்ணெயை தொடச்சின்னு மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அந்த மாதிரி காலில் பண்ணோன்னா அந்த பையனுக்கு இவருக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு ஒரு ஆசை. அந்த பையன் ஓடி வந்து நான் இந்த எண்ணெயை தடவட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் பண்ணுறது சேவை. ஆனால் இவருக்கு எப்படின்னாக்கா அருணகிரிநாதர் சொல்வார், விதி காணும் உடம்பை விடாவினையேன் அப்படின்பார். அந்த விதி காண்ற உடம்பை வந்து இந்த உடம்பை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதை புரிஞ்சுட்டவர் நம்முடைய மகரிஷி. அதனால் சொல்கிறார், வேண்டாம்ப்பா, எனக்காக நீ வந்து என்னுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்டா எனக்கு வயிறு ரொம்புமா, அப்போ என்னோடய சாப்பாட்டை நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். அந்த பையன் அப்படியே திகச்சு போயிட்டானான். அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்கவுங்க சாப்பிட்ற மாதிரி அவங்கவுங்க வியாதியை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும், ஆகையினால நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். ஆகையினால இந்த உடம்புங்கிறது விதியை வந்து அனுபவிக்கிறது. விதி காணும் உடம்பை விடா வினையேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அந்த வினையை அனுபவித்ததோடு மட்டும் இல்லை, அந்த கீழ்வாதம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், கோவில்களுக்கு போகிறதோடு மட்டும் இல்லை, கிரிவலம் பண்ணுவாராம். அந்த கிரிவலம் தினமும் வந்துட்டு இறைவனை தரிசித்து அதை போல் மற்றவர்களுக்கு அற்புதங்களை எல்லாம் காட்டி அசத்தியவர் நம்முடைய மகான் ரமணர். அப்படிப்பட்டவர் ஒரு சமயம் என்னாச்சான், திருடன் வந்துட்டான் அவருடைய ஆசிரமத்துக்கு. வந்து கதவை உடைக்கிறானா. அப்போ பாலக்காட்டிலேருந்து குஞ்சுன்னு ஒரு சின்னவர், ரொம்ப சிறிய குழந்தை அவர்கிட்ட வரும்போது அது வந்து இவர்கிட்ட வந்து அடைக்கலம் ஆகிடுத்து. அவரை ரொம்ப தானே வளர்த்துன்னு வந்தாராம். அவரை வந்து குஞ்சுசாமின்ட்டு எல்லோரும் கூப்பிடுவாங்க. அவர் சொல்கிறாரா, யாரோ இடிக்கிறா, நம்ம வந்து போய் பார்க்கலாமா, அடிக்கலாமா, உதைக்கலாமான்ட்டு மற்றவங்கள்லாம் எழுந்திருந்தவுடனே வேண்டான்னு சொல்லிட்டு கதவை திறந்து இந்த பக்கமே வாங்கோன்ட்டு திருடர்களை கூப்பிட்ருக்கார். அந்த திருடர்களும் வந்தாங்க. வந்தாக்க அது எப்படி இருந்துனாக்கா, திருடர்களை நாம்ளே வந்து ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி வரவேற்ற மாதிரி இருந்துதான். உடனே என்ன வேணுமோ இந்த ஆசிரமத்திலேருந்து எடுத்துன்னு போங்க அப்படின்னவுடனே இவள் என்ன இருந்தாலும் பின்னாடி வந்து எதாவது பண்ணிடுவாளோங்கிற பயத்தில் அவளை வெளியில் போங்கன்ட்டு மிரட்டுற அந்த திருடர்கள். திருடும்பொழுது அப்பொழுது இவர் என்ன சொல்கிறாராம், விளக்கு எடுத்து கொடுத்தோ அந்த பக்கம் போகும்போது இருட்டாக இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த ஆசிரமத்திலேருந்து எடுத்துன்னு போங்கன்ட்டு விளக்கை கொடுத்துட்டு, திருட்ட மட்டும் இல்லை, அன்னதானம் பண்ணுறதுல இவருக்கு நிகர் எதுவுமே இல்லை. அந்த அன்னதானம் பண்ணி அத்தனை பேருக்கும் வரவருக்கு கொடுக்குற மாதிரி அவள் உங்கள் காரியம் முடிஞ்ச உடனே சமையலுள்ள கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறார். சொல்லும்போது அந்த திருடர்களுக்கு இவருடைய மகிமை தெரியல. வெளியில் போயிட்டே இருக்காளாம். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறார், அப்படியே எல்லாரையும் அடின்னு கையில் வச்சுட்டு குச்சியால் அடிக்கிறார். அத்தனை பேருக்கும் உடம்பெல்லாம் கண்ணி போடுறான். கடைசியில் மகா பெரியவர் வர்றார் இந்த இடத்துல, நம்மளுடைய மகரிஷி ரமணர். வந்த உடனே அவருடைய இவ அடித்த அடி அவருடைய வலது காலில் பலார் பலார் பலார்னு படுறது. பட்ட உடனே அப்படியே நிற்கிறார். நின்ன உடனே அந்த திருடர்களுக்கு என்ன சொல்ல போகிறாரோங்கிற ஒரு எண்ணம் வருது. வந்தாக்க, வேண்டாம்,
இந்த கால்லையும் அடிபடாமல் இருக்குது, இந்த காலையும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அடிங்கொலை அப்படின்ட்டு சொல்கிறாராம். அந்த மாதிரி ஒரு கன்னத்தில் அடி விழுந்தாக்கா இன்னொரு கன்னத்தை காமிங்கிற அந்த ஒரு கோட்பாடு மாதிரி இங்கேயும் இன்னொரு காலையும் அடி வாங்கும் பொழுதோ அந்த இடத்துல பக்தர் ராமகிருஷ்ணங்கிற வந்து அந்த அடியை வாங்கிட்டு இவரை மெல்ல நகர்த்தி கூட்டின்னு போய்டுறார். அவெல்லாம் போன உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல போனால் அங்கே ஒன்றுமே இல்லை மடத்தில். என்னன்னாக்கா சுவாமிக்கு சாத்துற இந்த வெள்ளி தகடுகள் கொஞ்சம் இருந்தது, 4 மாம்பழம், கொஞ்சம் அரிசி, அதை எடுத்துன்னு அவள் போயிட்டாளாம். உடனே அந்த ராமகிருஷ்ணன் சொல்கிறாராம், கடப்பாறை எடுத்து நான் அடிக்கிறதுக்கு ஓடட்டுமாங்கிறான். அவர் கொஞ்சம் பலசாலி. சொன்ன உடனே இவர் வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் நீங்கள் போகாதீங்க, ஏன்னாக்கா அவனுடைய தர்மம் திருடுறது, நம்முடைய தர்மம் அதை கொடுக்கறது, அதனால் நீங்கள் வந்து போகாதீங்கிறார். அதனால் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிற ஒரு வழக்கம். அதே போல் சட்ட திட்டங்களுக்கு நம்ம உட்பட்டவர் என்றாலும் கூட அந்த சட்ட திட்டங்கள் எப்படி இருந்ததுனாக்கா, ஃபாரின்லேருந்து வந்தவர்கள்லாம் இவரை தரிசிக்க வந்தபோது இவர் கீழ்வாயினால் காலை நீட்டின்னு இருந்தார். அதில் ஒரு பெண்ணுக்கு காலை மடக்கிண்டு உட்கார தெரியல, காலை நீட்டின்னு உட்காந்துட்டு இருந்த உடனே மற்றவெல்லாம் காலை மடக்குன்னு சொல்கிறாளாம். சொன்ன உடனே இவர் சொல்கிறாராம் வேண்டாம் அப்படின்னோடனே அந்த பொண்ணு சிரமப்பட்டு மடக்கின்னு உட்கார்ந்த உடனே இவர் கீழ்வாயு வந்த தன்னுடைய காலையும் சிரமப்பட்டு மடக்கின்னு சொல்கிறாராம், அவளை சொல்லாதீங்கோ, ஏன்னா எனக்கு உள்ள அந்த சட்டம், நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தானே, நான் மட்டும் காலை நீட்டிண்டு அவளை வந்து மடக்குன்னு சொல்கிறது அது நல்ல இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லி, எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லோரும் ஒரே மாதிரி, எல்லா ஜீவன்களுக்கும் கடவுள் இருக்கிறவன் என்று பார்த்து கொண்டிருந்தவர் நம்முடைய மகானானவர். எல்லாரையும் நம்ம வந்து விண்ணை தொட்ட மகான்கள்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் சாதாரண மகான்கள்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய மகான்களைத்தான் நம்ம விண்ணை தொட்ட மகான்னு சொல்கிறோம். அதில் நம்மளுடைய மகரிஷியை நம்ம வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் நம்ம வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும் இன்னைக்கு நாளோட யோக பலனை தெரிஞ்சுக்கிட்டா டபுள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல. கண்டிப்பாக ரம்யா, இனியோட யோக பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிகளுக்கான பலனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் நாம் ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 18/10/2014 ஆண்டு தமிழ் மாதத்தில் ஐப்பசி 1ஆம் நாள் ஆரம்பிக்கின்றது, சனிக்கிழமை. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் நாம் முதல் நாள் அந்த ஐப்பசி மாதத்திற்கு உண்டான 12 ராசிக்கு உண்டான கெடுதல்களோ நன்மைகளோ ஷார்ட்டாக நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் மேஷ ராசிக்கு ஐப்பசி மாதத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் குடும்பஸ்தானம். துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, குறிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகளில் வாக்குவாதங்களோ பெருமளவு சிக்கல்களையும் பெருமளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ஐப்பசி மாதம் முழுவதும் மேஷராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது குடும்பஸ்தானத்தில் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசுத்துறை காரியங்கள், தனிப்பட்ட உத்தியோகங்கள், வியாபார அமைப்புகள் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக ரிஷபராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் மூடிய கதவெல்லாம் திறக்கக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. எனவே ஐப்பசி மாதத்தில் இவர்கள் எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக இருந்தாலும் கழிவுகள் போகின்ற பகுதிகள், உடலில் செரிமான பகுதிகள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் அடிவயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஏதேனும் உபத்திரம், மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டிருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடாது என்பதை ஐப்பசி மாதத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் முழுவதும் பிள்ளைகள் மேல் எவ்வளோ தவறு இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தாய் தந்தையராக இல்லாமல் நல்ல தோழனாகவோ அல்லது தோழியாக நீங்கள் மாறிக்கொள்வது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள்.
கடகராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பாரம்பரியமாக உள்ள பிபி, சுகர் போன்ற நோய் உபத்திரங்கள், சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் திடீரென்று பெரிதாகலாம். எனவே ஐப்பசி மாதத்தில் அதிக அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பதுடன் தாய் தந்தையர் உடல்நிலை இல்லாமல் பூர்வீக சொத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தோருக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நிரந்தரமாக ஏற்பட்டுவிடும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இந்த ஐப்பசியில் நிச்சயமாக ஏற்படும். அது உத்தியோகமாக இருக்கட்டும், தனிப்பட்ட தொழிலாக இருக்கட்டும், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சிம்மராசியை சார்ந்த அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக சூரியனானவன் நீசமாகி இருந்தாலும் அவன் 3ஆம் இடத்தில் உள்ள சனியுடன் சேர்ந்திருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையுடன் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள், குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருந்த சட்ட சிக்கலுக்கு கூட படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தி இந்த ஐப்பசி மாதத்தில் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தரும். மேலும் ஐப்பசி மாதத்தில் அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படும். அது பேராற்றலாக உருவெடுவதற்கு 3இல் மறைந்துள்ள சனியாலும் சூரியனாலும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் அவர்கள் மிக தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது காது மூக்கு தொண்டை என்று சொல்லக்கூடிய பகுதி, ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி போன்ற பகுதிகளில் அதிக எச்சரிக்கையுடன் சிம்மராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். மற்றபடி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்கத்துறையில் அரசியல் துறையில் இருந்தவர்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்குண்டான மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் உங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், தோள்களில் நிறமாற்றம் உள்ளவர்கள், பெண்கள் ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் வீண் விரயம், வீண் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் காணப்படுகிறது. எனவே கன்னியா ராசிக்காரர்கள் அவரது தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கால்சியம் குறைபாடுகள், மூட்டுக்கள், தோள்களில் நிறமாற்றங்கள், பற்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் எல்லாம் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதுடன் மிக மிக கவனமாக இருப்பதும், ஒவ்வாமை என்ற அலர்ஜி சொல்லக்கூடியவர்கள் சுவாச கோளாறு வரைக்கும் கோளாறு படுத்திவிடும் என்பதை ஐப்பசி மாதத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களில் சூரியனானவன் நீசமாகி உங்கள் ராசியிலே இருப்பதுடன் சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் கண்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், கண் நரம்புகளில் கோளாறு உள்ளவர்கள், முடிந்தால் கண்ணை பரிசோதனை செய்கின்ற சமயத்தில் ப்ரெஷர் உள்ளதா என்பதை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ஒற்றை தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கண்களில் வயதானவர்களுக்கு திடீரென்று இந்த பிறை போன்ற திரை ஏற்படுவது, இதெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் சர்ஜரி டாக்டர் சொன்னாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் கண்ணுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக செய்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. ஐப்பசி மாதத்தில் அதே சமயம் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் சிலர் சென்று முடித்து பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். எனவே அந்த ஒரு விஷயத்திலெல்லாம் அதிகமான கவனத்துடன் துளாராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாவதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடலாம். வண்டிகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனியுடன் சேர்ந்த சூரியன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் வண்டி விபத்துகள், அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் அடிப்படுவது, விழுந்து விடுவது, வழுக்கலான இடங்களில் தடுக்கி விழுவது, வழுக்கி விழுவது, உயரமான படிகளில் இறங்கி செல்லுகின்ற சமயத்தில் கவன சிதறலால் தேவையில்லாத உருண்டு விழுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் எப்பேற்பட்ட அவசரமாக இருந்தாலும்
குறிப்பாக வீட்டிலே இருக்கின்ற பெண்மணிகள், உங்கள் கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவசர கதியில் மணி அடித்தாலும் நிதானத்துடன் சென்று கதவை திறப்பது போன்ற விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அலட்சியப்படுத்துவது கூடாது. காய்கறிகளை நறுக்கிவிட்டு அப்படியே அருவாமனையை வைத்துவிட்டு திடீரென்று ஏந்து போய்விட்டு வருவதெல்லாம், காலில் அடிப்படுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுவிடும் ஐப்பசி மாதத்தில். எனவே வெட்டுக்காயங்களோ, தீக்காயங்களோ, தீயில் வேலை செய்பவர்களோ, உயரமான இடங்களில் வேலை செய்பவர்களோ விருச்சக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக, கவன சிதறுவலால் விபத்துகள் ஏற்படலாம். வண்டி வாகனத்தில் அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். மேலும் உங்களுடைய வித்தைகள் எல்லாம் அவசர கதியில் வண்டியில் காட்டினர் என்றால் உங்களை மருத்துவமனையில் தான் வந்து உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் இனம் புரியாத இருந்த பய அமைப்பு நிவர்த்தி பெறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மேலும் ஒரு முறை இடது பக்க தேக ஆரோக்கியம், அதாவது இதய சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவர்கள் எல்லாம் ஒரு முறைக்கு அலட்சியப்படுத்தாமல் மீண்டும் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும், ஏதேனும் உங்கள் உள்ளுணர்வு நமக்கு இதயத்தில் கோளாறு இருக்கிறது போன்றதெல்லாம் சொன்னது என்றால் அதற்கு சிரமம் பார்க்காமல் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளாமல் உங்கள் குடும்ப டாக்டரை வைத்து ஒரு முறைக்கு முழு பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் பெரிதாவதற்குண்டான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் காணப்படவில்லை, தொழிலில் பிரச்சனைகள் காணப்படவில்லை, அபிவிருத்திக்கு குறைகள் காணப்படவில்லை. தனிப்பட்ட உத்தியோகம் மற்ற அனைத்து விஷயங்களும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகளுக்கெல்லாம் உத்தரவாதம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியம் வலுத்து உள்ள காலம் என்பதை ஐப்பசி மாதத்தில் உணர வேண்டும். எனவே நிறைய விஷயம் நன்மைகள் ஏற்படுத்தி தருவதுடன் உத்தியோகத்தில் பெரும் மாற்றத்தையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் அந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் இவர்கள் அதிகமாக கவனமாக இருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுடன் ஒத்த தலைவலி, கை கால்களில் இந்த படபடப்பு பால்பிட்டேஷன் என்று சொல்வார்களே அந்த மாதிரி உபத்திரங்கள். ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை மீண்டும் ஒரு முறை எடுத்து புதிய மருந்துகள் ஏதாவது டாக்டர்கள் பரிந்துரைத்தால் அதை எடுத்துக்கொள்வது நலத்தை ஏற்படுத்தி தரும். கழிவுகள் போகின்ற பகுதி, குறிப்பாக யூரின் போகின்ற பகுதியில் சிறு உபத்திரத்தையும் அலட்சிப்படுத்தாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பல நன்மைகள் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அவர்களுடைய சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். எனவே குடும்ப சூழ்நிலை மிக மிக கவனமாக கையாளக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்கள் காணப்படுகிறது. உங்கள் மனைவி உங்கள் கணவன்தான் என்று கேலி பேசுவதோ கோபப்படுவதோ அலட்சியப்படுத்துவோ பெருமளவு பிரச்சனைகளோ சிலருக்கு பிரிவினை வரைக்கும் ஏற்படுத்தி விடலாம் அவரவர்கள் தசாபுத்திகள் சரியில்லாத சமயத்தில். எனவே 7க்குரிய சூரியன் நீசமாகி இருப்பதுடன் 8ஆம் இடத்தில் உள்ள சர்ப்பத்தினால் மிக மிக கவனமாக குடும்ப விஷயத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். விஷஜந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள் போன்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். இருட்டான இடங்கள், குப்பைகள் கொட்டியுள்ள இடங்கள், பெரிய அளவுக்கு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாத இடத்திலெல்லாம் மிக மிக கவனமாக செல்லுங்கள். இல்லையென்றால் சாதாரண பூச்சிக்கடி கூட பெரிய அளவு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்திவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை இந்த ஐப்பசி மாதத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வீட்டில் குடும்பத்திற்கு வருகின்ற சமயத்தில் வீட்டில் எப்படி வெளிவாசலில் செருப்பை கட்டிவிட்டு மற்ற எதையும் பற்றி இல்லாமல் குடும்பத்தாரை மெச்ச வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாருங்கள். குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் நடக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொண்டு வீணாக ப்ராப்ளத்தை நீங்களாக வளர்த்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதத்தில்
சனியுடன் சூரியன் 8ஆம் இடத்தில் சேருவது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 6க்குரியவன் 8இல் மறைவது மிக நல்ல அமைப்பாக இருந்தாலும் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கையெழுத்திடுவது, ஜாமீன் கொடுப்பது, தேவையில்லாத பகைகள் ஏற்படுத்தி கொள்வது, யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். வண்டிகளில் மிக மிக நிதானத்துடன் இருப்பதும், வண்டிகளில் கவனத்துடன் இல்லை என்றால் பெரிய அளவு பிரச்சனைகளை பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். சனி பகவான் கூடிய விரைவில் வெளியேறுகின்ற சமயத்தில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் வண்டி வாகனத்தில் விபத்துகளுக்கு மிக அதிக அளவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதுனால் மனசஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், வண்டி வாகனம் செலுத்துகின்ற சமயத்தில் கவன சிதறல்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். எனவே மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது வண்டியில் மட்டும் என்பதை இந்த ஐப்பசி மாதத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முதுகு தண்டுவடி, முதுகு தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், முகத்தில் உள்ள உறுப்புகள், அந்த முகத்தில் உள்ள உறுப்புகளில் உள்ள துவாரங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் மீனராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக ஒவ்வொரு நாளுக்கு உண்டான தினப்பலன்களை நாளையிலிருந்து பார்ப்போமாக. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம புது காலை நிகழ்ச்சியை பார்த்து பல இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கும் வேற செட் ஆஃப் செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். Until then, this is bye from Ramya and Kritika from புது காலை. Bye. Thank you.